அவன்தான் உனக்கு. இது சாமி போட்ட சத்தியம் முடிச்சு தாயி. என் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டனா நீ தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அவகிட்ட சொல்வேன். வசுந்தரா ஏன் பொண்ணு, நீ பெத்தன்னு கேட்டில, இப்ப அவளே பதில் சொல்லுவா. என் அப்பா எது சொன்னாலும் எனக்கு சம்மதம். என்னம்மா இது, நீங்க சொல்றது சாத்தியமே இல்ல. நாளைக்கு எனக்கு இன்னொருத்தரோட கல்யாணம் நடக்க போகுது. அவரை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு என் அப்பா கிட்ட நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அதை நான் நிறைவேற்றியே தீருவேன். நீங்க சொல்றது நடக்கவே நடக்காதுமா. வாக்கது மாறுமாம், வழியது தவறுமாம். பூசின சிங்காரம் பூசையத்து போகுமாம். நோக்கம் அது நிறைவேற நொடியில் சிந்தை கலையுமாம். மாதா பிதா மக்கள் காத்திருக்க மணவரை சோபிக்காது. என் மனசுக்குள்ள ஓடுற வாக்கு தாயி இது. நான் சொல்றத நல்லா நினைவுல வச்சுக்கோ. இந்த உலகத்துல ஒருத்தர் சந்திக்கிறது வீண் போகாது. எல்லா சந்திப்புக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. நீ எதையும் முடிவு பண்ண முடியாது. ஆண்டவன் அழுத்தமா எழுதி அனுப்பிட்டான். உன் கஷ்டம், கோபதாபம், விருப்பு வெறுப்பு எல்லாம் அவனோடது. நீ தெய்வ சாந்த உருவம் கொண்டவமா. அந்த அம்பாள் உனக்குள்ள இருக்கா. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை தாங்குற சக்திய உனக்கு கொடுத்திருக்கா. அதை யாராலும் மாத்த முடியாதுமா. அம்மா நீங்க சொன்ன மாதிரி அங்க எதுவுமே இல்லம்மா. தண்ணி கிடைக்கலமா. அந்த ஒத்த வழி பாதை வழியா போங்க. ஒரு ஊரு வரும். உங்களுக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும். சரிம்மா, ரொம்ப நன்றி. பசு வா போலாம். பசு என்னாச்சு? ஆல்ரெடி லேட் ஆயிட்டு இருக்கு. உன் ஃபேஸ் முழுக்க டயர்டா இருக்கு, கன்ஃபியூஸ்டா வேற இருக்க. அந்த மாதிரி சொன்னாங்களா? சரி வா போலாம். வா, பாத்து வா, பாத்து வா. இப்படி திடுதிப்புன்னு நாளைக்கு கோயில வச்சு கல்யாணம்னா என்ன பண்றது? அந்த கடவுள் தான் என் பொண்ணை காப்பாத்தணும். பாவம் வசு, ஒழுங்கா கூட சாப்பிடல. இட்லியாவது கொண்டு போய் கொடுப்போம். வசு எங்க போயிருப்பா இவ? ஏமா வசுவ பாத்தீங்களா? ரூம்ல தானமா இருந்தா. கல்யாணம் வேணான்னு எங்கேயாவது ஓடி போயிருந்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். அப்படியே நடக்கட்டும். ஏ கல்யாண பொண்ணு எங்க போச்சு? ஐயோ, இந்த மூதேவி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. அடியே வசு, என்னது தம்பி பொண்டாட்டி இவ்வளோ நேரம் முசுக்கட்டை சுருக்குற மாதிரி மூஞ்சிய சுருக்கி வச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ முகம் பலாருன்னு பாம்பு படம் எடுத்த மாதிரி விரியுதே. என்னமோ தப்பு நடக்குது. எங்கடி நீ பெத்த தருதல? யார கேக்குறீங்கம்மா? ஓ, உனக்கு அப்படியே புரியல. இந்த வீட்ல தருதலன்னு நீ உன்னை பெத்து போட்டு வச்சிருக்கே. நாளைக்கு கல்யாணம் நடக்க போதே, அவளை தாண்டி கேக்குறேன். இங்கதாம்மா இருந்தா. ஒருவேளை பியூட்டி பார்லருக்கு போயிருப்பாளோ என்னமோ. உன்கிட்ட சொல்லாம போயிட்டா? இல்ல சொல்லிட்டு தான் போனா. ஏண்டி எடுப்பட்டவளே, சட்டியில இருந்தா தன்னடி ஆப்பையில வரும். இப்ப எதுக்கு நீ பியூட்டி பார்லருக்கெல்லாம் போறா? ஏய், எங்கேயாவது வெளியே ஓடி போறதுக்கு திட்டம் போட்டு அனுப்பி வச்சிருக்கியா? அம்மா அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கம்மா. இப்பெல்லாம் பொண்ணுங்க இந்த மாதிரி கல்யாணத்துல மேக்கப் போடுறதுக்கு ஆசைப்படுறாங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையா? நல்லா பேச கத்துக்கிட்டடி. நல்ல முகம் முழுக்க பவுடர் பூசி அனுப்புவாங்க. ஏற்கனவே உன் பொண்ணு முகத்துல அழகு தாண்டவ மாடுது. இப்ப வேற லெவல்ல இருப்பா. இத பாரு, பவுடரை பார்த்து பூச சொல்லு.
தோசைக்கு எண்ணெய் ஊத்துற மாதிரி மினுக்கா ஊத்த சொல்லு. தோசை கல்லுல மாவு ஊத்துற மாதிரி பவுடர் அப்பி மூஞ்சில பூசி விட்டுற போறாங்க. ஐயோ என் பேரன் பாவண்டி பயந்து தொலைச்சிட போறான். இது பாரு மேக்கப் போட்டதெல்லாம் போதும்னு ஃபோன் பண்ணி அவளை வர சொல்லு. அந்த சீர்தட்டெல்லாம் ஒழுங்கா எடுத்து வைங்கப்பா. நீ போனை போடு. This number is currently switched off. Please try again later. எங்க போயிருப்பா? சொல்லாம கொள்ளாம போக மாட்டாளே, அதுவும் இந்த நேரத்துல. நாளைக்கு இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நடக்குமா? உனக்கு அவன்தான் புருஷன், இதை தடுக்கவே முடியாது. இது சாமி போட்ட சத்தியம் முடிச்சு தாயி. எவ்வளவு தூரம் போறது? ஏய் நீ மட்டும் என் கையில கச்சனா செத்தடா லெஜெண்ட். ஏய் என்னாச்சு வசு? சரி வா வா. இரு நான் தூக்குறேன். இரு. இல்ல சார் சார் வேண்டாம் சார், நானே நடந்துக்கிறேன். யாரும் வச்ச குறி தப்பலாம், ஏன் வாக்கு குறி தப்பாது. என் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டேனா நீ தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அவகிட்ட சொல்வேன். வசு வசு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? ரொம்ப டயர்டா இருக்கு அர்ஜுன் சார், நடக்க முடியல அதான். வேண்டாம் அர்ஜுன் சார், சார் ப்ளீஸ் விடுங்க. இரு பரவாயில்ல இரு. கால் அடிபட்டு பசி வேற தாங்க முடியாம இருக்க. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. இட்ஸ் ஓகே வா. வேண்டாம் அர்ஜுன் சார் ப்ளீஸ் சார். என்ன வேணாம்? என்னாச்சு உனக்கு? ஏதோ மறைக்கிற வசு. அப்படியெல்லாம் இல்ல சார். எனக்கு நீ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க. இப்போ என் உயிரையும் காப்பாத்திருக்க. காரே ஓட்ட தெரியாத நீ என்ன காப்பாத்துறதுக்காக ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி காரை ஓட்டியிருக்க. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் வசு. என் உயிரை கொடுத்து காப்பாத்துனான்னு தெரியல, பட் ஆனா காப்பாத்துவேன். நீங்க என்னோட உயிரை ஆவீங்கன்னு குறி சொல்ற அம்மா சொன்னாங்க. ஆனா அது நிஜமாயிடுமோன்னு பயமா இருக்கு சார். வசு என்ன நம்பர் இல்ல? நிச்சயமா அர்ஜுன் சார், உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஏன் இப்படி திடீர்னு அப்செட் ஆகிற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிற? அது எனக்கு தாகமா இருக்கு, பசிக்குது, டயர்டாவும் இருக்கு. கொஞ்ச நேரம் தான் போயிடலாம் இரு. அந்த குறி சொன்னமா சொன்னாங்கல்ல, அந்த ஊர் வந்துடும், ஏதாவது சாப்பிட கிடைக்கும். பசு உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்க அர்ஜுன் சார். நீ ஏன் அந்த ஜோதிமணியை ஃப்ராடுன்னு தெரிஞ்சுக்கிட்ட? இருந்தாலும் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ற. வை? அப்பாவோட கோணத்துல அவர் நல்லவர் அர்ஜுன் சார். அப்பாவுக்கும் நான் வாக்கு கொடுத்துட்டேன். இனி அப்பாவா அவரை பத்தி உணர்ந்து இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னாதான் உண்டு. ஜோதிமணிய நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது என்னோட விதி அர்ஜுன் சார். இந்த விஷயத்துல என் அப்பாவை மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். தயவு செஞ்சு இதை நீங்க தடுக்க பார்க்காதீங்க. கன்ஃபார்மா உன் கல்யாணத்தை நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஆனா அவன் ஒரு பெரிய கிரிமினல்னு உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அதை நீ தடுக்க கூடாது. ஓகேயா? ஏய் கோயில் வந்துச்சு வசு. கோயில் வந்துடுச்சு. ஊரும் பக்கத்துல தான் இருக்கும். கன்ஃபார்மா சீக்கிரம் போயிடலாம். ஓகேயா? வா சாமி கும்பலாம். என்ன வேண்டீங்க அர்ஜுன் சார்? வசுந்தரான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். இதுல சாமி என்ன சார் பண்ணும் அர்ஜுன் சார்? இதை எங்க அப்பாவும் ஜோதிமணியும் தான் முடிவு எடுத்துட்டாங்களே. சாமி என்ன மீறி அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறேன் சாமி. பாப்பலா. அர்ஜுன் சார் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரே தாகமா இருக்கு.
வசு, சாமிக்கு நம்ம மேல எவ்வளோ இறக்கம். என்ன சொல்றீங்க? அங்க பாரு. அர்ஜுன் சார், யாராவது எதையாவது வேண்டிக்கிட்டு அதை கட்டி விட்டுருப்பாங்க. ஆபத்துக்கு பாவம் இல்ல வசு, சாமி நமக்காக தான் வச்சிருக்காங்க. ஓகேவா? இரு, வெயிட் பண்ணு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சார் சார் சார், ஷூவை கட்டுங்க. உன் தாகம் தீர்ற வரைக்கும் குடி. போதும் போதும் போதும். என்ன அர்ஜுன் சார், இந்த தண்ணியே ஒரு மாதிரியா இருக்கு. சூப்பரா இருக்கு வசு. அப்படியே ஒரு வைனை குடிச்சா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. என்ன சார், கோயில் தண்ணியை குடிச்சிட்டு வைன் மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க? நோ 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 நோ. இது வந்து எல்லி மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. ஏன் ஒரு மாதிரி தலை சுத்துது? எல்லாம் சுத்துற மாதிரியே இருக்கே. அர்ஜுன் மாமா, அர்ஜுன், நீங்களும் கூட சேர்ந்து கத்தலாம்ல. நீ வாய் விட்டு சத்தமா கத்துற, ஆனா அதை விட சத்தமா என் மனசு வசு வசு அப்படின்னு சொல்லுது. உனக்கு அறிவு கம்மிங்கிறத அடிக்கடி நீ நிரூபிக்கிற. என் வசு இந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டான்னு நினைக்கும் போது என் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரமாட்டேது தெரியுமா? ஐயோ, எனக்கு பயமா இருக்கே. என் மாமா அவகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபடுறாரோ. என் மாமா ஆப்பிள் மாதிரி இருப்பாரு, கடிச்சு தின்றால என்னமோ. சே சே, என் வசுக்கு ஆப்பிள்லாம் பிடிக்காது, அவளுக்கு சிக்கன்லாம் பிடிக்கும். ஏன் மீன் கூட பிடிக்காது தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஐயோ, அந்த வசுந்தராவுக்கு இந்த மாதிரி ஆளுங்க தான் லைக்கே. எவ்வளவு அறிவுபூர்வமா பேசுறான். சரி, வாங்க போய் தேடலாம். ஐயோ, அர்ஜுன் சருக்கு சாமி வந்துருச்சு. போலாமா வசு? ரைட் லெக் லெஃப்ட்ல போணுங்குது, லெஃப்ட் லெக் ரைட்ல போணுங்குது. எங்க போறது அர்ஜுன் சார்? வழி தெரிஞ்சாதானே போக முடியும். உங்களை விட்டு நானும், என்னை விட்டு நீங்களும் எங்கேயுமே போக முடியாது அர்ஜுன் சார். 2 பேருமே சேர்ந்து தான் போகணும். அப்படிங்கிற? சேர்ந்து போனா நல்லா தான் இருக்கும் வசு. நடக்குமா? நடந்துதான் ஆகணும். எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். உங்களுக்காக நான் பிறந்தேன், எனக்காக நீங்க பிறந்தீங்க. சூப்பரா சிரிக்கிறீங்க. நீ இப்படியே சிரிச்சிருந்தா வச்சுக்க, எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். நீ சிரிச்சா தீபாவளி, நான் சிரிச்சா பொங்கா. உனக்கு ஒன்று தெரியுமா வசுந்தரா? நீ எங்க இருக்கியோ அங்கதான் என் சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே. அப்போ இங்கே இருக்கலாம். இந்த இடம் தான் சொர்க்கம் மாதிரி இருக்கு. என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டாங்க. பாட்டியும் கரிச்சு கொட்டாது. இங்க எல்லாமே நம்ம ராஜ்யம் தான். எஸ் வசு, எஸ். இங்கே இருந்துடலாம். நீ தான் இந்த காட்டுக்கு ராணி. நான் ராணினா நீங்க தான் ராஜா. நான் ராணி, நீங்க ராஜா. ஐயப்பா, சொல்றப்பவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அர்ஜுன் சார், எழுந்துறீங்க. எதுக்கு? எழுந்துறீங்க.
ராஜா. நாங்க சொல்றதுதான் நீ கேட்கணும். இனிமே என் கையை விடவே விடாத வசு. எப்படி விடுறது? ராஜாவை ராணி எப்படி விடுவா? ஐயோ வசு, காதல்னா என்ன? காதல்னா காதல்தான். குட் கொஸ்டின், குட் ஆன்சர். காதலுக்கும் விருப்பத்துக்கும் என்ன வித்தியாசம் வசு? என்ன அர்ஜுன் சார் இப்படி கேட்டுட்டீங்க? விருப்பம் தானே காதலா மாறும். சரி ஓகே, நான் உன் அளவுக்கு அறிவாலாம் இல்ல. எனக்கு விடுற மாதிரி ஏதாவது ஒன்று நீட்டா கரெக்டா சொல்லு வசு. கமான். உங்க ஹார்ட் ஃப்ரெண்ட் மேல உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதுனாலதான் அவளை எப்படியாவது பார்க்கணும்னு துடிக்கிறீங்களா? இப்போ அந்த துடிப்பு அதிகமாகி ஒவ்வொரு நிமிஷமும் அவளை எப்ப பாப்பேன்னு தவிக்கிறீங்களா? அவளுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், உயிரை கூட கொடுக்கலான்னு நினைக்கிறீங்கல்ல? அதுதான் காதல். லவ். லவ் அர்ஜுன் சார். Am I correct, அர்ஜுன் சார்? கரெக்ட். உனக்கும் எனக்கும் இடையில இருக்குது என்ன வசு? அது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அர்ஜுன் சார். உங்களுக்கு உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேல மட்டும்தான் காதல் இருக்கு, அதுவும் ஜாஸ்தியா இருக்கு. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற வரைக்கும் நான் உங்க கூடவே இருப்பேன் அர்ஜுன் சார். நீ ரொம்ப நல்லவ வசு. நீங்க கூட தான் அர்ஜுன் சார் ரொம்ப நல்லவரு. அப்படியா? ஜென்டில்மேன். நான் நல்லவனா? ஓகே, நான் அப்போ உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன். சொல்லுங்க அர்ஜுன் சார். கேக்குற மாதிரி இருந்தா கேக்குறேன், கேட்காத மாதிரி இருந்தா கேட்கல. லூசு பைத்தியம். சரி, எனக்காக ஒரு பாட்டு பாடு. எனக்கு ஆட தெரியும், ஆனா அழகா பாட தெரியாது. கால ஆடுறப்போ வாய் பாடும் வசு. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பாடலாமா? என்ன பாட்டு பாடுறது? நான் எனக்கு பிடிச்ச பாட்டு பாடுறேன். சரி. என்ன பாட்டு பாடலாம்? அர்ஜுன் மாமா, மெதுவா கத்து. நிறைய மிருகம் இருக்கும் காட்டுக்குள்ள. சிங்கம் புலி நல்லா வந்துட போகுது. ஆம்பளை தானே நீ? சிங்கம் புலி வந்தா அடிச்சு விரட்ட மாட்டியா? புலி வந்தா ஈஸியா அடிச்சு ஓட விட்டுருவேன். ஆனா சிங்கம் வந்தா அடிக்க மாட்டேன். ஏன்? ஏன்னா நான் சூர்யா சாரோட ஃபேன். ஐயோ, காட்டுக்குள்ள வந்து கடிக்கிறானே. அர்ஜுன் மாமா, அர்ஜுன் மாமா.